ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ டைம் வந்து 10:15 10:30 ஆக போகுது. இன்றைக்கி பிரைட்டன் ஒரு இடம் வந்து போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அம்முக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே அம்மு. தேங்க்யூ. ஸோ அம்முவோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த இடம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போது அதுதான் எந்த இடம்னா எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி இடங்கள் வந்து பிடிக்கும். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போய்கொண்டு இருக்கிறோம் கிராலிலேருந்து டு பிரைட்டன். கூட்டிகிட்டு போகிறது வந்து கேபி மாம்ஸ் அண்ட் அர்ச்சனா அக்கா. இவங்க வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு பெருந்தன்மையோட எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க பையனுக்கு, அதாவது த்ரூக்கு வந்து மேட்ச் இருக்கு. ஆல்ரெடி வந்து விட்டு வந்தாச்சு காத்தால. மேட்ச்க்கு வந்து போயிட்டு எங்களை வந்து ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு ஈவினிங் டைமில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அச்சா தேங்க்யூடா, இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து சொன்னா ஈஸியா இருக்கும்ல. என்ன கொடுக்கணும்னா அது சின்ன வயசுல வந்து 10 காசு கொடுக்க கூடாது. அப்புறம் இன்னைக்கு அம்முவோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் அம்மு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏன் வந்து இப்பயே வந்து பாடிட்டோம்னா அம்முக்கு வந்து கேக் வேணான்னு சொல்லிட்டான். பாவம், எங்களுக்குலாம் இப்ப கேக் இல்ல. கேக் மட்டும் தான் வேணான்னு சொன்னா, ஆனா gift வேணான்னு சொல்ல. அபி வந்து ஒண்ணுமே வாங்கி தராம. நான் போஸ்ட் போட்டேன் கேபி இன்ஸ்டாகிராம்ல. அது கிஃப்டா? போஸ்ட் வச்சு ஒரு பலாப்பழம் கூட வாங்க முடியாது. எதுவும் கிஃப்ட்டும் வாங்கல, கேக்கும் இல்லை இன்னைக்கு அம்முக்கு. அம்மு are you happy with that? ஓகே, ஸோ நான் எந்த ரூட்டில் வந்து போக போகிறோம், லொக்கேஷன்ஸ்லாம் வந்து நான் ஷோ யூ கைஸ். பாய். மோட்டர் வேன்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஹைவேன்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியாவில். ஸோ இது வந்து மோட்டர் வேல வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட் வரும் பிரைட்டனுக்குன்னு. அதில் தான் வந்து நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம். ஆஃப் தி மோட்டர் வே. லண்டன்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் தான். பட் எவ்வளோ க்ரீன்ஸாக வந்து இருக்கு பாருங்க. ஃபுல்லாக வந்து க்ரீனரி அவ்வளோ அழகாக இருக்குது. டுவர்ட்ஸ் பிரைட்டன். ஸோ பிரைட்டன் வந்து போகும்போது இன்னும் அழகாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஸோ பிரைட்டன் வந்தாச்சு உள்ள. திஸ் இஸ் பிரைட்டன். பிரைட்டன் என்ன இதுக்கு கவுண்டி தானே சொல்லுவாங்க இது இங்கே? டவுன். ஸோ இது வந்து சசெக்ஸ் கவுண்டிக்குள்ளே வருதா? கரெக்டா? சசெக்ஸ் கவுண்டிக்குள்ள பிரைட்டன் டவுன் என்டர் ஆயாச்சு. வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாமேனா வந்து இந்த வீடுகள் ரெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியாலாம் வந்து இங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு டவுன் இது. ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் டவுன் இன் சவுத் இங்கிலாந்து. ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இங்கே பிரைட்டன் பஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர். ஸோ நாங்கள் வந்து பஸ் கலர்ஸ் பற்றி வந்து பேசியிருந்தோம். ஸோ சென்ட்ரல் லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும். ஏன் கேபி? அது வந்து ரன் பை TfL, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லண்டன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லண்டன் வந்து ரன் பண்ணுறதுனால. கிராலியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ரன் பை மெட்ரோ பஸ்ஸஸ். ஸோ பிரைட்டனில் வந்து இந்த கலர் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டவுன் இல்லை டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் பஸ்ஸஸ். இது வந்து பிரைட்டன் பார்க், பிரெஸ்டன் பார்க். வெல்கம் டு பிரெஸ்டன் பார்க்னு வந்து போட்டிருக்குது. ஸோ திஸ் இஸ் பிரெஸ்டன் பார்க். 10 மினிட்ஸ் இருக்கு. போய்கொண்டே இருக்கிறோம். செம்மையா இருக்குல்ல இந்த கிளவுட்ஸ். அப்படியே சூப்பரா மூவ் ஆகுது. ஃப்ளோர் மாதிரி இருக்கு.
சாய் வாலா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து சாய் வாலான்னு ஒரு சாய் கடை இருக்கு, டீ கடை. ஆனா அது இங்க இப்போ வராது. ஸோ நீ எப்படி காட்டுவ? Just no, I'm not. உன்னை பிக் பண்ணும்போது ரிட்டர்ன் போகும்போது நான் அதை ரோட் வில் ஷோ தட். இங்கே பாருங்க, க்ளோஸ்ல வந்து வீடுகள்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. பிரைடன் பீச் வந்துச்சு. தெரியுதா? தண்ணி நேரா தெரியுது பாரு. எஸ், we're almost there. நம்ம கிட்ட வந்துட்டோம். நான் அப்படியே வந்து 3ல வந்து இப்போ போடுறேன் பாருங்க. காய்கறி கடை இருக்குது. 3. ஆமா, வீடு ஃபர்ஸ்ட் பாருங்க. வீடு ரெண்டு சைடுமே இது அபார்ட்மெண்ட் தானே கேபி லெஃப்ட்ல. ஆமா, அபார்ட்மெண்ட் மாதிரி. இங்க ரைட்லாம் வந்து சிங்கிள் ஹவுசஸ். பால்கனியோட இதெல்லாம் ரொம்ப பழைய கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா ஆயாங்களும் அங்க இருந்து பாய்ஸ் வருவாங்க. இது அம்மோ ஃபாரின் மாதிரி இருக்கு இது. இதுதான் கரெக்ட் ஃபார் சரிங்க பாருங்க, இது வந்து i360 வியூன்னு வந்து சொல்லுவாங்க. க்ளோஸ் அப் போயிடுவாங்க. பழைய பிரைட்டன் பியர் அது வந்து எரிஞ்சு போயிடுச்சு. எதனால எரிஞ்சு போயிடுச்சுமா, நீ ஐடியா? ஏன்னா வந்து இப்போ ஒரு பில்டர்ஸ் வந்து பியர் பில்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா இது வந்து எப்படி நாசம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது வந்து எரிச்சு விட்டுட்டு இப்போ புது பியர் கட்டிட்டு அதுல அவங்க அது வந்து ஃபேக்டான்னு தெரியல. அது வந்து ஒரு ரூம் அந்த மாதிரி வந்து பேசப்படுது. இது பாருங்க, இந்த சைடுலாம் ஸ்கொயர் இந்த சைடு கம்ப்ளீட். This place is totally different ல. பால்கனில செம்ம சிட் அவுட் மாதிரி. பட் ஆனா அவங்க வெளில வரதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அது பால்கனி மாதிரி, ஆனா பால்கனி இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல் வியூ அந்த பில்டிங். வாவ். இதெல்லாம் வந்து நார்மல் ஹவுசஸ்ல கேப்பி. இது பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ப்ராபபிலி இதெல்லாம் இப்போ ஹோட்டல்ஸா மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னும் இருக்காங்க ரெசிடென்ஷியல் தான் அது. அப்படின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. மேபி பிஎன்பியா மாறிட்டோம் அப்படி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வியூ. பிரைட்டன் 360 வந்து போட்டிருப்பாருங்க. க்ளோஸ் அப் இன் பிரைட்டன் 360. அப்படியே லாங் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து அது அப்படியே வந்து ஸ்லோவாக இருந்து இங்கே வந்து இப்போ அப்படியே ஏறி மேலே போகிறது. அம்மா ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே எப்படி இருந்தது? ஆமாம். ஸோ அந்த எனக்கு இப்பயே வந்து ஏதோ டான்ஸ் ஆடுது பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்து அந்த i360 பிரைட்டன். ஐயோ, அது வந்து 12 o'clock வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு வாக் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அதில் போவோம். நான் உங்களுக்கு காட்டுவேன். இங்கே வந்து ஒரு மெமரிக்காக வந்து ஒன்று வச்சுருக்காங்க பிரைட்டன். சிக்னல் அண்ட் வெயிட். ஸோ சிக்னல் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு we have to wait here. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம க்ராஸ் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த பிரைட்டன் i360. இன்னொரு வியூ வந்து காட்டு பாருங்க. அது அப்படியே மேலே போய் விட்டது. ஐயோ, இந்த வியூ ஃப்ரம் ஃப்ரண்ட். சிட்டி டூர் ஓப்பன் பஸ். பிரைட்டன் சிட்டி ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறதுக்கு இதில் ஏறிட்டேன்னா ஒரு ஸ்டாப்லேயும் வந்து நிறுத்தி நம்ம இறங்கி சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் அதில் வந்து ஏறிடலாம். ஸோ அது 1 day பாஸ் மாதிரி வந்து அது கொடுப்பாங்க. ஸோ இந்த சைடு வியூ பாருங்கள். ஸோ நம்ம அந்த i360 பக்கத்தில் வந்து இறங்கியிருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம பிரைட்டன் பீச் ஒரு ஃபுல் வியூ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அம்மோ அங்கே போயிட்டு வந்துடலாவா? ஸோ இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அப்சைட் டவுன். ஸோ அங்கே வந்து நாங்கள் போகல, பட் இருந்தாலும் வந்து சும்மா பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு. இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து அந்த அப்சைட் டவுன் இந்த சைடு வியூ. அப்புறம் நம்ம கிட்ட போய் பார்ப்போம். ஸோ இந்த பியர் தான் வந்து நான் அங்கேருந்து கார்லேருந்து வந்து சொன்னது. இந்த பியர் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதுதான் பியர். ஸோ அங்கே வந்து அடுத்தது இந்த I360 முடிச்சோடனே இதுதான் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பெபிள்ஸ் பீச். இது ஆக்சுவலாக இங்கே நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பெபிள்ஸாக தான் வந்துருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே வந்து கிட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது கிட்ஸுக்கு. ஆனால் இந்த குளிர்லேயும் எப்படி வந்து குளிக்கிறாங்கன்னு தெரில. அம்மு நீ குளிப்பேடாங்க. அதாவது சில்லுன்னு காற்று அடிக்குது. ஆமாம், செம சில்லுன்னு இருக்கு. ஆமாம் ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் கிங்ஸ் ரோட் பேட்லிங் பூல்னு ஒரு போட்டுருக்கேன். வியூ சுவிட்சாக போனால் தான் சுடு தண்ணி வரும். ஓ, அந்த லொக்கேஷன் தான் கேபி சொன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. We'll go there as well. Take around from very close. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், போஸ்ட் கார்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து இங்கே. ஸோ கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. நான் அடுத்தது வந்து நம்மளோட இதுதான் டூர் தான். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் காட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. என்ன ட்ரைபாட்ஸா? வச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைபாட்ஸ் அதெல்லாம் வந்து அலௌட் இல்லை. பார்க்கலாம். இப்போ நம்ம செக்இன் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே ஏற போகிறோம். ரொம்ப ரொம்ப மேலே இருக்கு. அபிஷேக், என்ன ஹைட்டுனாலே உங்களுக்கு பயம்? எனக்கு கலக்குது. ஏன்னா ஹைட்டுனாலே எனக்கு பயம். ஆனால் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் வந்து வியூ எப்படி இருக்குன்னு வந்து அந்த ஃபுல் பிரைட்டனே தெரியுமா? ஃபுல் பிரைட்டன் தெரியும். அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அது ஃபுல் பிரைட்டனே தெரியும். உங்களுக்கு எப்படி இருக்குது? பயமாக இருக்கா இல்லை எப்படி? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்குது. இத்தனை பேர் இருக்காங்க க்யூவில். ஸோ க்யூவில் வந்து போயிட்டு டைம் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது. 12 o'clock போயிட்டு ஐ திங்க் ½ an hour போயிட்டு வரது பார்ப்போம். ஸோ மூவ் ஆகிட்டுருக்கு லைனு. இதுதான் வந்து அந்த I360யோட க்ளோஸ் வியூ. அப்படியே மேலே பாருங்க. ஸோ இது இந்த ஹைட்டில் வந்து கோ உள்ளே இருக்கிற வியூ அந்த I360 இது செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து யூ கேன் ஸ்டாண்ட் அண்ட் தெர் இஸ் another சைட் where you can sit down. பாருங்க. So that side is the beach view. Yeah, so that side's the beach view. So 7-Upக்காக தான் வந்து சேஸ் பண்ணி அம்மாவுக்கு சரி. ஸோ மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்க அதுக்குள்ளேயும் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு. ஐயோ, ஸோ நம்ம இங்கே தான் வந்து இருக்கோம். இங்கே பாருங்கள் இப்போது எந்த ஹைட்டில் இருக்கோன்னு. அதுக்குள்ளேயும் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. செம்ம வியூ கிடைக்குது. வியூ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்துருக்கோங்க. இன்னும் வந்து இவ்வளோ ஹைட்டு இன்னும் வந்து மூவ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வந்து கீழேருந்து வந்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பிரைட்டன் யாராவது வந்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூ ஹேவ் டு ட்ரை திஸ் 360 I360 பிரைட்டன் 360. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் வியூ. அந்த சைடு வந்து நான் போய் வந்து காட்டுறேன். மேலே வந்து போய்ட்டு வில் கோ ரவுண்ட். அந்த சைட் பில்டிங்ஸு சிட்டிலாம் வந்து எப்படி இருக்குங்க காட்டுறேன். இப்போ
நீங்கள் கேமராவில் என்ன பார்க்குறீங்களோ அது அவ்வளோ அழகாக இல்லை, கண்ணில் அவ்வளோ 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 ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். 1 3 அடுத்தது வந்து 10 வந்து பாருங்க. அதுக்கப்புறமா வந்து 20 வரைக்கும் போகிறேன். 20ல் பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். This is beautiful. இங்கே இருந்துக்கோ. சிட்டி வியூ அண்ட் சி வியூ டுகெதர். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாருங்க, இதுதான் வந்து சிட்டி வியூ ஃப்ரம் த டாப். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். இங்கே பாருங்க எந்த ஹைட்டில் இருக்கும்னு. நம்ம இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்படியே வந்து காரை வந்து ஜூம் பண்ணலாமா? 1 3 ஸோ இந்த சைட் வியூ வந்து நான் காட்டுறேன் இருங்க. அதான் எங்கடா போனேன்? ஸோ நம்ம கீழே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போயிட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து எக்ஸிபிஷன் ரூமு. எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து இது எல்லாமே வந்து போட்டிருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஃபீட் ஆஃப் இன்ஜினியரிங். வாவ், என்னென்னமோ வந்து பண்ணியிருக்காங்க இது பண்ணுறதுக்கு. இந்த இடம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ், அப்புறம் வாக் ஆன் ஏர் இந்த ஸ்டேஜ். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் செம்ம ஜாலி. செம்ம ஜாலின்ற பாருங்க, செம்ம கஷ்டப்பட்டுருப்பாங்க. கம்ப்ளீஷன் வந்து 2016 ஆகஸ்ட். கரெக்டாக 8 இயர்ஸ் அப்போது நம்ம வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக ஷாப் இருக்குது இந்த தீம் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அது நீ அது பண்ணுறியா? ஸோ நிறைய திங்ஸ்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, வேணா வந்து நம்ம வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணலாம். இதுதான் வந்து ஷாப் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே வந்து கெஃபே இஸ் தேர் டு சிட் டவுன் அண்ட் ஹேவ் இது. ஸோ நம்ம வெளியில் வந்து போக போகிறோம் இப்போது. ஷுவர், கண்டிப்பாக. இங்கே வந்து வெளியில் சிட் அவுட். ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் அண்ட் பியர் நவ். வாங்க போகலாம்.